வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் எந்த ஒரு புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதே கால் முளைத்த கதைகள் புத்தகம் தான். இந்த புத்தகத்தை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 20-30 வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். ஏன்னா இதில் 80 கதைகள் இருக்கும். இயற்கையாக தோன்றுனா எல்லா விஷயத்தையுமே ஒரு மக்கள் ஒரு விஷயத்தை நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கைகள் எல்லாத்தையுமே கதைகளை இங்கே தொகுத்துருப்பாங்க. நெருப்பு உருவாக்குறதுக்கு நெருப்பு எப்படி உருவாச்சு அப்படின்றதுக்கு நம்ம தமிழகத்தில் ஒரு கதை சொன்னால், மேற்கிந்திய தீவுகள்லையோ இல்லை அலாஸ்காலேயோ இல்லை பிலிப்பைன்ஸ்லேயோ அவங்க வேறு மாதிரி ஒரு கதையை சொல்லுவாங்க. அந்த மாதிரி உலகத்தில் உள்ள இயற்கை சம்பந்தமான எல்லா கதைகளையுமே தொகுத்து இதில் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்து வழங்கியிருக்காருங்க. அதை தான் நம்ம ஒரு வீடியோலையுமே ஒரு 2 கதைகள் பார்த்துட்ருக்கோம். சில கதைகள் நம்புறமா இருக்கும், சில கதைகள் கண்டிப்பாக நம்பவே முடியாது, சில கதைகள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், சில கதைகள் இதெல்லாம் ஒரு கதையாடா, இதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களாடா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். பட் ஆனால் இதுதான் அந்த மக்கள் நம்புகிறாங்க அப்படின்றதான் உண்மை. ஸோ ஒரிசா பழங்குடி மக்கள் ஒரு கதையை நம்புகிறாங்க. அது என்னென்னா மழை எப்படி உருவாகுது அப்படின்றதுக்கு ஒரிசா பழங்குடி மக்கள் ஒரு கதையை நம்புகிறாங்க. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். பூமிக்கும் வானுக்கும் இடைப்பட்ட பகுதியில் அர்துவசி என்ற ராஜா என்பவன் ஆண்டு கொண்டிருந்தான். இவன் ஆட்சியை சரிவர கவனிக்காமல் எப்போது பார்த்தாலும் உறங்கிக் கொண்டே இருப்பான். அர்துவசி ராஜாவுக்கு மிகப்பெரிய காதுகள் இருந்தன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹருதுவசி அப்படின்றவன் ஒருத்தர் இருந்திருக்கான். அவன் தான் அந்த பூமிக்கும் வானத்துக்கும் இடையில் ஒரு ஊரை ஆட்சி செஞ்சுருந்துருக்கான். ரொம்ப பெரிய சோம்பேறியான். அந்த ஹருதுவசி அந்த அரசனுக்கு பெரிய காது இருக்குமா. எப்படின்னா ஒரு காதே அந்த வாழை இலமாக இருக்குமா. அந்த ஒரு காதில் ஒரு காதில் இப்படி படுத்துக்கிட்டு இன்னொரு காது அவனை மூடிப்பான். அந்த அளவுக்கு பெரிய காதுகளாம். கடவுள் என்னடா அவன் அரசனாக இருக்கான், ஒரு வேலையை செய்ய மாட்டான்னு சொல்லி அவனை எழுப்புறதுக்காக நீர்வீழ்ச்சியை உருவாக்குனாராம். அந்த நீர்வீழ்ச்சி எல்லாமே அவன் காதில் விழுந்துச்சான். அப்போ கூட அவன் எந்திரிக்கலையாம். எல்லா தண்ணியுமே காதுக்குள்ளே வாங்கிட்டு மறுபடியும் தூங்கிட்டானா. எப்போல்லாம் அவனா தூக்கத்தை ஒழிச்சு எந்திரிக்கிறானோ அப்போ காதை இப்படி ஆட்டுவான் போல், அந்த தண்ணி வெளியில் வர்றதுக்காக. அப்படி வர்ற தண்ணி தான் மக்களுக்கு மழையாக வருதான். கடவுளாலே அவனை எழுப்ப முடியல. நீர்வீழ்ச்சி ரெடி பண்ணி அவனை அமைச்சிருக்காரு. நீர்வீழ்ச்சியாலே அவனை எழுப்ப முடியல. அந்த நீர்வீழ்ச்சியெல்லாம் அவன் காதில் போய் விழுந்திருக்கு. அந்த தேங்கி இருந்த தண்ணியை அவன் எப்போல்லாம் யதார்த்தமாக எந்திரிச்சு இப்படி தலையை ஆட்டி காதில் உள்ள தண்ணி எடுத்து விட்றானோ அந்த தண்ணி தான் மழையாக வருது. அவனை எழுப்புனா தான் மழை வரும், இல்லைனா அது கூட வராது. அதனால் அவனை மக்கள் கத்தி எழுப்புவாங்களாம். அவன் எந்திரிச்சு உதறினா டக்குன்னு காதில் இருந்த தண்ணி மழையாக வருமா, இல்லைனா மழையே வராதுன்னு சொல்லிட்டு இன்னுமே அந்த ஒரியா மக்கள் அந்த சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்களாம். இப்படி தான் மழை உருவாகுதான் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுலேயுமே லாஸ்ட்டு 2 வரி படிச்சிடுறேன். அன்று முதல் தூங்கி கொண்டிருக்கும் போது அவனை யாராவது எழுப்பினால் அவன் லேசாக காதை அசைப்பான். அவன் காதில் தேங்கியிருந்த தண்ணீர் சிறிது மழையென பெய்யும். இதனால் மலையேற்று போன காலங்களில் மக்கள் தூங்கும் ராஜாவை சத்தம் போட்டு எழுப்புவதை மக்கள் தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தனர். அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவதை ஒரு சடங்காகவே செய்ய ஆரம்பித்தனர். இன்றும் தூங்கும் அர்துவசி ராஜாவை எழுப்பும் சடங்குகளை ஒரிசா மக்கள் தொடர்ந்து செய்து வருகின்றனர் சொல்லிட்டு ஒரு ராஜாவை எழுப்புற மாதிரி சவுண்டு கொடுத்தா தான் மழை வரும் அப்படின்றது இன்னும் ஒரிசா மக்கள் நம்புகிறாங்களாம். அதுதான் இப்போ நம்ம பார்க்க வந்த முதல் கதை. இரண்டாவது கதை வானிலிருந்து ஏன் மழை பெய்யுது, ஏன் வானத்திலிருந்து மழை பெய்யுது, பூமியிலிருந்து ஏன் மழை வரல அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும் போல். அதுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க. என்னென்னா பண்டோ பழங்குடியினர் தென்னாப்பிரிக்காவில் உள்ள பண்டோ பழங்குடியினர் இதை நம்புகிறாங்க. ஒரு கடவுள் வானத்தில் ஒரு கடவுள் இருந்தாராம். அவர் மேகத்தில் தூங்கிக்கிட்டே இருப்பாராம். ஸோ மேகத்தில் நிறையா தண்ணி இருக்குமா, ஆனால் மேகத்துக்கும் தண்ணிக்கும் எந்த சம்மந்தமே இல்லையா. அந்த வானத்தில் உள்ள கடவுள் எப்போல்லாம் முழிச்சு அவர் கை கழுவி மூஞ்சி கழுவுறாரோ அந்த தண்ணிகள் தான் நமக்கு மழையாக பெய்யுது அப்படின்றாங்க. அந்த வானத்தில் உள்ள கடவுள் என்றைக்கு முழிச்சு கைகால் கழுவுறாரோ அது மழையாக பெய்யுது. என்றைக்கு அவர் ட்ரெஸ்ஸு போடுறாரோ அன்றைக்கி நம்ம குளிர்காலமாக இருந்தான். என்றைக்கு அவர் ட்ரெஸ்ஸை கலட்டுறாரோ அன்றைக்கி வெயில் காலமாக இருந்தான். அதை தென்னாப்பிரிக்காவில் பண்டோ பழங்குடியினர் நம்புகிறாங்களாம். இன்னொரு கதையுமே சொல்கிறாங்க. வானத்தில் தண்ணீர் தனியாக இருந்துச்சா, மேகங்கள் தனியாக இருந்துச்சா. மேகங்கள் பாடு சுற்றிக்கிட்டே இருக்குமா. இப்போ மேகத்துலேருந்து மழை வருது, இங்கேருந்து ஆவியாவது நம்ம சொல்கிறோம்ல. அவங்க என்னென்னா மேகங்கள் தனியாக இருந்துச்சா, வானத்தில் தண்ணி தனியாக இருந்துச்சா, ரெண்டுக்குமே ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப பெருசாக இணைஞ்சிக்காதான். அது மேகங்கள் பாடு தனியாக ஓடிக்கிட்டு இருக்குமா. ஆனால் மேகங்களில் உள்ள ஒரு அரசன், அந்த மேகங்களில் உள்ள அரசன் என்ன பண்ணுறாராம், பூமியிலேருந்து ஒரு தவளை இனத்தில் ஒரு பொண்ணை காதலிக்கிறாராம். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாராம். ஆனால் அந்த பொண்ணு பூமியை விட்டு மேலே வரவே இல்லையா. அதனால் அந்த மேகங்களில் உள்ள அந்த அரசன் என்ன பண்ணுறாரு, அவங்களோட தவளை இனத்துலேருந்து ஒரு 3 தவளையை தூக்கிட்டு போயிடுறாராம் வானத்தில். அதனால் அந்த கீழே உள்ள அந்த பொண்ணு என்ன பண்ணுது, ஆகா நம்ம இனத்தில் ஒரு 3 பேர் தூக்கிட்டு போயிட்டாங்களே, இப்போ மறுபடியும் போய் கூட்டிகிட்டு வரணுமே அவங்கள கீழே பூமிக்கு, இல்லைனா அந்த தவளை கத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மேலே போகிறாங்களாம். அதை பார்த்து அந்த மேகத்து அரசன் நம்ம பிளான் பண்ணாமல் எல்லாமே நடந்துச்சுன்னு சொல்லி அவனோட காதலியை பார்த்து சந்தோஷப்படுத்தி அந்த மேகங்கள் அந்த காதலியோட தவளை இனத்தில் உள்ள காதலியோட டான்ஸ் ஆடுறாங்களாம். அந்த டான்ஸ் ஆடுறப்ப அந்த மேகத்துலேருந்து வர்றது தான் மழையாக, அதுதான் நமக்கு மழையாக வருது, அதனால தான் மேலேருந்து மழை வருதுன்றத இந்த மாதிரி ஒரு கதையை தென்னாப்பிரிக்காவில் நம்புகிறாங்கன்றதை இங்கே போட்டிருக்காங்க. இந்த 2 கதைகள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க வந்தோம். ஸோ இதே மாதிரி தான் ஒரு கதைகளுமே இங்கே தொகுத்து போட்டிருப்பாங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னா இடி இடிக்கும் போது ஏன் மின்னல் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு இடி இடிக்கிறப்ப மட்டும் ஏன் மின்னல் வருது அப்படின்றதுக்கு பீகாரில் ஒரு கதை நம்புகிறாங்க. அதுக்கப்புறம் மரத்தில் நம்ம முருங்கை மரத்தில் அந்த பிசின் மாதிரி வரல, அந்த பசை அது ஏன் வருது அப்படின்றதுக்கு
கேரளாவில் ஒரு குட்டி கதையை நம்புகிறாங்க. இந்த 2 கதைகளை வந்து நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். இந்த புத்தகத்தில் உள்ள கதைகள் எல்லாமே இப்படி தான் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து நம்பவே மாட்டோம், ஆச்சரியப்பட வைக்கும், முட்டாள்தனமாக இருக்கும். ஆனாலும் சில கதைகள் அவங்கவுங்க நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கைக்கு நம்ம மதிப்பு கொடுக்குற மாதிரி தான் இந்த கதைகள்லாம் இருக்கும். அந்த மக்கள், அந்த பழங்குடியின மக்கள் நம்புகிறாங்க. அது அவங்களோட சந்ததியினருக்கு வந்து அதை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது அப்படியே மூலியமாக அது யாரோ ஒருத்தர் வரும். இப்போ நம்ம காக்கா கதை சொல்கிறோம்ல, உண்மையிலே அந்த காக்கா அதை நடந்திருக்குமா என்ன? நிழலை வட சொல்கிற கதை. பட் ஆனால் அது எப்படி வந்துருச்சுன்னா, நம்மளோட பழங்குடியினர், நம்மளோட அந்த ஆதி, அந்த அவங்களாம் வந்து தொடர்ந்து அந்த கதையை வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுதான் வந்து இந்த புத்தகத்தோட சிறப்பு. இந்த புத்தகத்தில் வந்து இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, உலகத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து கதைகள் வழியாக தான் புரிஞ்சிக்க முடியும், இல்லைனா வந்து உலகத்தை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. அதையுமே வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அதனால தான் கதைகள் எல்லாத்தையுமே தொகுத்து இதில் போட்டிருக்கோம், அந்த இயற்கையை பற்றி அப்படின்னு சொல்லி எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த முன்னுரையிலே வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்களுமே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. தேசாந்தரி பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதினது. ₹100 இந்த புத்தகம். 80 கதைகள் இருக்கும். வாய்ப்பு கிடைச்சா நேரம் ஒதுக்கி வாங்கி படிங்க. நன்றி.